I'm going to be super transparent in this video about how long it took me to get fluent English. And I'm going to share the exact turning point when I started to realize, oh, I got it. That was the oh moment for me. So stay tuned till the end of the video to know what I'm gonna share. If you're new here, I'm Shami Gloria. I'm from Tenkasi. I studied in a Tamil medium. So I made this channel to teach Tamilans to speak English fluently and in an easy way. If you're new here, consider subscribing and also hit the bell icon. Wait, என்னோட ஸ்டோரி சொல்கிறேன், அதோட நீங்கள் உங்களோட இதையும் ரிலேட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக குயிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணேன், எதாவது ஒர்க் அவுட் ஆச்சு, எதாவது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஃப்ளூயன்சிங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் மேட்டர். அது வந்து பர்சன் டு பர்சன் வேறுபடும். ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ளூயன்சிங்கிறது பேசிக் கான்வர்சேஷனை மேனேஜ் பண்ணுறதா இருக்கலாம். இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சூப்பராக வண்டர்ஃபுல்லாக ரொம்ப அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் பேசுறது தான் ஃப்ளூவன்சியாக அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளூவன்சிங்கிற வார்த்தைங்கிறது வந்து பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். இதுதான் ஃப்ளூவன்சி அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ளூவன்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. ஓகே, லெட்ஸ் கம் டு த மெயின் பாயிண்ட். எனக்கு ஃப்ளூவன்சி அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? ஆல்மோஸ்ட் லைக் 2013 to 2019. அதை எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். 2013 டீச்சராக ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும். டீச் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம சப்ஜெக்ட் நாலேஜை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது. அது வந்து நம்ம புக்கிலேருந்து படித்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே அது வந்துடும். ஸோ டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஹேவிங் எ கேஷுவல் கான்வர்சேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ 2013 to 2019 டீச் பண்ணுவேன். கிளாஸ்லலாம் நல்லா வரும், நல்லா இங்கிலீஷ் வரும். ஆனால் கேஷுவல் கான்வர்சேஷனுங்கும்போது கொஞ்சம் திணறும். ஆல்மோஸ்ட் 6.5 years வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிராமர் டாபிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுல நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா ஸ்கூல்லே நல்லா சொல்லி கொடுத்துருந்ததுனால கிராமர் டாபிக்ஸ் இட் வாஸ் ஓகே. அண்ட் அதை திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக அது போய்கிட்டே இருக்கும் கடல் மாதிரி. அது மாதக்கணக்கு வருஷக்கணக்கு ஆகும் தெரியும். ஸோ கிராமர் டாபிக்ஸ் லேர்ன் பண்ணுறது நான் ஸ்டார்ட் பண்ணல. பேசிக் கிராமர் டாபிக்ஸ் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால ரீடிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயும் எனக்கு ப்ரொனன்சியேஷன்னா ரொம்ப பிடிக்கும். I was so fascinated by the English pronunciation. ஸோ அதை லேர்ன் பண்ணுறதுக்காக ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். புக்ஸ் ரீட் பண்ணுவேன். அதில் என்ன இருக்குது, என்ன எழுதியிருக்குது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. புக் ரீட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குன்னு கேட்டாலும் எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியாது. ஆனால் மெயின் கான்சன்ட்ரேஷன் வாஸ் மாஸ்டரிங் த ப்ரொனன்சியேஷன். ஸோ சத்தமாக ரீட் பண்ணுவேன். ஒரு நேரம் உட்காந்தா ஒரு புக்கு முடிக்கணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் பேஜ், 1 page இல்லைன்னா 2 pages அவ்வளோ கூட ஓகே. ஏதோ ஒன்று சம்திங் ரீட் பண்ணணும், அதுவும் சத்தமாக ரீட் பண்ணணும். ஸோ அப்புறம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இங்கிலீஷில் திங்க் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம ஈஸியாக பேசுகிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எனக்கு சொன்னதுனால ஸோ திங்கிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு இந்த திங்கிங் என்ன இங்கிலீஷுங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி. அதே இது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக வரணும். அதை மைண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அது நான் என்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 weeks, மினிமம் 2 weeks அதுக்குள்ளவே நீங்கள் ஓரளவுக்கு அழகாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, இந்த திங்கிங் இன் இங்கிலீஷை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கனவு காண்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கனவு கூட இங்கிலீஷில் வரும். கனவுல யாரோ பேசுகிறாங்க, ஆனால் அந்த பேசுகிற டயலாக்கு அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. அந்த மாதிரி கனவுகள் வரும். இதில் இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறது, நான் ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போகும்போது நான் முந்தின ஸ்டெப்பை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அதையும் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இல்லை எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம ஒரு இதை லேர்ன் பண்ணணும்னு நம்ம ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா செல்ஃப் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். மிரர் டாக், ப்ரெசன்ட் டாக், ரேண்டமாக டாபிக் செலக்ட் பண்ணி அதில் பேசுறது, என்னோட டே எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கிலீஷில் பேசி ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று உங்களுக்கு டவுட் வரலாம், ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அப்படின்னா, ஒரு நாளைக்கு பென்னு நோட் எடுத்து எழுதலை அப்படின்னா அன்றைக்கி எனக்கு தூக்கம் வராது. ஸோ கண்டிப்பாக ரைட்டிங் ப்ராக்டிஸுங்கிறது இருக்கும். அது எது மூலமாக இருக்கும்னா ரைட்டிங் ஜேர்னல்.
ஏதாவது எனக்கு ரேண்டம் தாட் வருதுன்னா கண்டிப்பாக அதை ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிச்சிடுவேன் உடனே. ஸோ அட்லீஸ்ட் ஆஃப் பேஜ் ஆர் 1 பேஜ் கண்டிப்பாக அது என்னோட டெய்லி ரொட்டீனில் அது இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராக்டிஸையும் 2013 to 2019 வரை பண்ணிகிட்டு இருந்தேன். 2019 கோவிட் வந்துச்சு. அப்போ தான் உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் அந்த கேஷுவல் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுல ஒரு தைரியம் வர மாட்டேங்கிறது. பேச முடியல, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியல ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில். என்ன ரீசன் அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே தான் ஒரு கிரேட் ஷிஃப்ட் வந்துச்சு. ஸோ ஒரு நாள் ஒரு டீப் கான்வர்சேஷன் வித் மை ஹஸ்பண்ட் அபவுட் திஸ் டாபிக். இதை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஓகே வெளியுள்ள மக்கள் கூட தானே தயக்கப்படுறா, ஏன்ட்ட இங்கிலீஷ் பேசு, நான் தமிழில் பேசினாலும் நீ இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணிப்பாரு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ 1.5 வீக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த 1.5 வீக்ஸுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ண இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்னோட வாயிலேருந்து இங்கிலீஷ் சென்டென்சஸாக வர ஆரம்பிச்சுது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, லேர்னிங் டு ஸ்பீக் அ லாங்குவேஜ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பீக்கிங் அ லாங்குவேஜ். ஸ்பீக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் ஃபைனல் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதை நல்லா படிக்கணும், ரீட் பண்ணுறதை மாஸ்டர் பண்ணணும், ரைட் பண்ணுறதை மாஸ்டர் பண்ணணும், செம்மையாக எழுதணும், செம்மையாக ரீட் பண்ணணும், இல்லை கிராமர் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பேச ஆரம்பிங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வெளியே மக்களோட பேசுங்க. அங்கே தான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் இடையில ஏதோ ஒரு விஷயத்தால் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னா, அது என்ன விஷயம், எந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க, அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. That's all for today. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். See you in my next video. Bye.